நற்றுணையாவது நமச்சிவாயவே. பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போறது கார் கொண்ட கொடை களறிற்று அறிவார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின சேரமான் பெருமாள் நாயனார். இவரோட இன்னொரு பேரு தான் களறிற்று அறிவார். அப்படின்னா இவருக்கு தில்லையில இருக்கிற சிவபெருமானோட கால் சிலம்பு சத்தம் கேட்குமா. இவர் சேர மன்னன். இப்ப சேர நாடுனா கேரளா நமக்கு தெரியும். அங்க இருக்கிறவருக்கு தில்லையில இருக்கிற நடராஜரோட கால் சிலம்பு சத்தம் கேட்குமா இவர் பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம். அதனாலதான் அவருக்கு களறிற்று அறிவார் அப்படின்னு ஒரு பேரும் வந்திருக்கு. இவரோட ஒரிஜினலான பேரு மாக்கோதையார், மாக்கோதை பெருமாள்னு சொல்லுவாங்க. சேர மன்னனா இருக்கிறதுனால சேரமான் பெருமாள்னு சொல்லுவாங்க. இவரோட கதையில ஒரு முக்கியமான அம்சம், முக்கியமானது ஒண்ணுன்றதை விட ஒரு 2-3 விஷயங்கள் இருக்கு. சுருக்கமா சொல்லலாம். இது ஒரு ரிலவன்ஸ் இருக்கு. அந்த ரிலவன்ஸ் உண்மையா அப்படிங்கிறது ரொம்ப டீப்பா போய் பார்த்தாலும் தெரியல. விக்கிபீடியாலாம் செக் பண்ணீங்கன்னா இது இருக்கு. எப்படின்னா இவர் ஒரு சமயத்துல என்ன பண்றார் அப்படின்னா இஸ்லாம் மதத்துக்கு போறார். அங்கிருந்து திருப்பியும் சைவ மதத்துக்கு, அதாவது இந்துவிசம்ல வரார். சைவத்தை பின்பற்றார், சிவனடி சேர்றார். சொல்ல போனா நீங்க இப்பவும் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாலேயே முதல் மசூதி கட்டினது இவர் தான். சேரமான் பெருமாள் அப்படிங்கிறவர். கேரளால தான் அந்த மசூதி இருக்கு. இது ஒரு இன்சிடென்ட். இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு தடவை இவர் ராஜா, ஒரு தடவை இவர் என்ன பண்றாருன்னா பார்த்துட்டு இருக்காரு. வீட்டுல உள்ளா வரா மாதிரி சும்மா சுத்தி வந்துட்டு இருக்காரு பால்கனின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவருக்கு நிலவு மூன் 2ஆ பிரிஞ்சு கேப் விட்டு திருப்பியும் கொஞ்சம் ஒண்ணு கூடுற மாதிரி ஒரு இது தெரியுது. இவர் இதை பாக்குறார். எப்படி இது இவருக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் பாக்குறார், விசாரிக்கிறார், நிறைய பேரை கேட்கிறார், கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போதான் இஸ்லாம் மதத்துல ப்ராஃபெட் அப்படின்னு சொல்லக்கூடிய முகமது அவர் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை கேட்டு இருக்கார் அப்படின்றது தெரியுது. அதை வச்சு இஸ்லாம் மதம் புனிதமானது, போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு. அதனாலதான் இவர் அரேபியா போனார். அங்க இருக்கிற ஆளுங்களெல்லாம் சந்திச்சு பேசினார். ப்ராஃபெட் அரேபியால இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு போனார். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சு கேரளால அவரோட ஊர்ல ஒரு மசூதி கட்டுறதுக்கு ஏற்பாடும் பண்றார். இஸ்லாமிய முறைப்படி இந்து இஸ்லாம் ரிலிஜியன் இதுல இந்தியன் ஸ்டைல்ல கட்டின முதல் மசூதி, முதல் இந்தியாவின் மசூதி இதுதான். இந்த ஸ்டோரி சைவ சமயத்துல பெருசா எதுவும் சொல்லல. ஆனா இப்ப இத நான் உண்மை அப்படின்னு நம்புறதுக்கு ஒரு ரீசன் அந்த மசூதி இன்னமும் இருக்கு. இன்னொரு ரீசன் தான் அந்த இன்னொரு முக்கியமான அம்சம். அது என்ன அப்படின்னா இவருக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் எழுதுனதே சிவபெருமான் தான். எப்படி இருக்கு பாத்தீங்களா? சிவன் என்ன பண்றார் அப்படின்னா, பாண்டிய நாட்டுல நம்ம சினிமால கேட்டு இருப்போம், திருவிளையாடல் படத்துலயும் வரும், பானபத்திரர் அப்படின்ற ஒரு புலவர் இருப்பார். அவருக்கு ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா வறுமை, கையில காசு இல்ல, பொருள் இல்ல, பொண்ணு இல்ல, எதுவும் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல, இறைவனை வேண்டார். அப்ப மதுரையில இருக்கிற சொக்கேச பெருமான் என்ன பண்றாருன்னா ஒரு லெட்டர் எழுதுறாரு, ரெஃபரன்ஸ். இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், அத நீ பாத்துக்க அப்படின்னு ஒரு பாட்டை எழுதுறார். இது திருமுக பாசுரம் அப்படிங்கிற பேர்ல வந்திருக்கு. ஒரு மனுஷனுக்கு கடவுள் எழுதின கடிதம். எவ்வளவு பெரிய விஷயம். அவர் தான் நம்ம சேரமான் பெருமாள் நாயனார். அதுல எப்படி இருக்கும்னா திரு ஆலவாய், மதுரைக்கு இன்னொரு பேர் ஆலவாயின்வாங்க. அப்படி அந்த இடத்துல இருக்கிறன்னா சேர நாட்டுல நல்ல ஆட்சி புரியுற உனக்கு எழுதுற இந்த லெட்டர். அதுல சொல்ற கண்டென்ட் கடைசி 4 வரி தான் அது ரொம்ப முக்கியம். தன்போல் என்பால் அன்பன் அப்படின்னா உன்ன மாதிரியே எனக்கு இவர் ஒரு அன்பன். அவர் உன்னை பார்க்க வரார். மான் பொருள் கொடுத்து
அவருக்கு வந்து சும்மா இல்லை, பெரிய பொருள் கொடுத்து வரவிருப்பதுவே, அதாவது நல்லா கவனிச்சு அனுப்பு அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதுறாரு. சிவனே கடுதாசி எழுதுனா எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் என்ன செய்வாங்க? இவர் சாதாரணமாவே அடியார்களுக்கு நிறைய செய்யறவர். இந்த மாதிரி சிவன் கிட்ட இருந்தே வந்திருக்கு. அப்போ கடவுளே எனக்கு லெட்டர் எழுதியிருக்காருன்னா என்ன எந்த அளவுக்கு கடவுள் பார்க்கிறார் அப்படின்னு இவர் நினைச்சார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதனால நிறைய செஞ்சார். சும்மா வந்த பானபத்திரருக்கு ரிட்டர்ன் போகும்போது ஏகப்பட்ட பொருள்கள் கொடுத்து அனுப்பிச்சார், பெருமைப்படுத்தினார். இப்ப இந்த லெட்டர் ஏன் சிவன் வந்து அசிரீரியில சொல்லாம இல்ல கனவுல வந்து சொல்லிருக்கலாம், இல்ல காட்சி கொடுத்து சொல்லிருக்கலாம்? ஏன் லெட்டர்? இங்கதான் நான் இந்த ரிலவன்ஸ் பாக்குறேன். இவர் என்ன பண்ணார்? இஸ்லாமியத்தை தழுவி அவர் பேரெல்லாம் கூட மாத்திக்கிட்டாரு, போயிட்டாரு, அரேபியா போனார். அங்க போய் இஸ்லாமை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறார், நிறைய ஃபாலோ பண்றார். அவர் ஊர்ல ஒரு மசூதி கட்டணும் ஒரு லெட்டர் எழுதி அவர் அனுப்பிச்சிருக்கார் அவர் நாட்டு மக்களுக்கு. சிவன் என்ன பண்றார்? இவருக்கு ஒரு லெட்டர் அனுப்புறார் வேற ஒருத்தரை பத்தி. அதாவது எப்படின்னா, உன்னோட அருமை என்னன்னு உனக்கு தெரியல, இதுதான் அருமை அப்படின்னு சிவன் வந்து இவருக்கு புரிவிக்கிறாராம். அப்படிதான் இதை சேக்கிரியாரும் சொல்லுவார். இதை நான் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் பட்டுச்சு. இது ரிலவன்ஸ் பெருசா அந்த இஸ்லாமிய விஷயத்தோட இல்ல, சைவ நூல்கள் எதுலயுமே இல்ல. இருந்தாலும் இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவரோட சிவ தொண்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு எடுத்து கூறுறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு ரொம்ப முக்கியமா சொல்றது, ஒரு ஒரு சாதாரண சலவை தொழிலாளின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து என்ன பண்றாருன்னா சலவை செஞ்சுட்டு வர்றார். அப்ப அவர் மேல மண்ணெல்லாம் பூசி இருக்கு. ஆத்துல துணியெல்லாம் துவைச்சிட்டு வர்றார். வரும்போது மண்ணு பூசி இருக்கு. இவர் வந்து யானையில சுத்தி வந்துட்டு இருக்காரு, யானை மேல ஏறி. அவரு வரத இவர் பாக்குறாரு, யானை மேல உட்காந்துட்டு. அந்த சல தொழிலாளி வரும்போது அந்த மேல மண்ணு பூசி இருக்கிறத பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா திருநீறு பூசனா மாதிரி இருக்கான். இறங்கி போய் அப்படியே கும்பிட்டு என் வணக்கத்தை ஏத்துக்கோங்கன்றார். அந்த அளவுக்கு இவர் சிவபக்தி, சிவ தொண்டு. அதாவது திருநீறு பூசியவங்க எல்லாருக்குமே நான் அடியேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றார். அந்த அளவுக்கு ஒரு கொள்கையை வச்சு வாழ்ந்திருக்கிறார் இவரு. இவர் தான் நம்ம சேரமான் பெருமாள். இவருக்கு இவரோட முக்தியை பத்தி மெயினா இவருக்கு வந்து எப்படின்னா சுந்தரரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. எப்படின்னா சிவனை பத்தி இவர் நிறைய கேள்விப்படுறார். திருப்பியும் வந்துடுறார் சைவ சமயத்துக்கு. சிவனை தான் தொழுகிறார். இவர் வந்து என்ன பண்றாருன்னா எந்த நேரமும் சிவனடியார்களுக்கு சேவை செய்யறது ஒரு வேலையா வச்சிருக்கார். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனாரை பத்தி கேள்விப்படுறார். எப்படி கேள்விப்படுறார் அப்படின்னா, இவருக்கு டெய்லி பூஜை பண்ணதுக்கு அப்புறம் கால் சிலம்பு சத்தம் கேட்கும் அப்படின்றது ஒரு விஷயம் நம்ம முதல்லயே பார்த்தோம். ஒரு நாள் கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னும் போது இங்கதான் வந்து சிவன் இவருக்கு முக்தியை காமிக்கிறதுக்கான வழியை சொல்றார். எப்படி நடக்குதுன்னா, ஒரு நாள் கேட்கல அந்த சத்தம். இது கேட்கலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு இவர் வந்து வேண்டார் சிவனை. அப்போ சிவன் வந்து சொல்றாராம் கனவுல, என்னன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தாருப்பா, அவர் பாட்டுலாம் பாடினாரு, அதனால கொஞ்சம் மயங்கிட்டேன், உனக்கு அந்த சிலம்பு சத்தம் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர் வந்து சுந்தரரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறார். இங்கதான் சுந்தரரை பத்தி சொல்றார். பாட்டெல்லாம் பாடுறாங்களா எழுதுறாங்களா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டு இவரும் வந்து என்ன பண்றாருன்னா சுந்தரரை பார்க்கணும், அவரோட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்றவர் சுந்தரரோட தொண்டனாவே ஆயிடுறார். அப்படி ஆனதுக்கு அப்புறம் சுந்தரர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வெள்ளை யானை மேல ஏறிதான் போறார். இவர் இந்த கேப்ல திருவாஞ்சி குளத்துல தான், அதாவது இந்த இவரோட இருக்கிற ஊர்ல இருந்து பக்கத்துல தான் திருவாஞ்சி குளம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க மகாதேவ டெம்பிள் கொஞ்சம் ஃபேமஸான டெம்பிள் இப்பவும் இருக்கு. அந்த கோயில்லாம் இவர் கட்டினார். நிறைய சிவப்பணிலாம் செஞ்சு வந்தார். சுந்தரர் இவர் கூப்பிட்டதுனால அங்க போறார். அங்க போய் அவர் ஃப்ரெண்டு கிட்ட போறார். திருவாஞ்சி குளம் போறார். சேரமான் பெருமாள் கூப்பிட்டதுனால தான் அவரும் வரார். இந்த ஊர் தான் சுந்தரரோட முக்தி தலம். வெள்ளை யானை ஏறி முக்தி அடைகிறார் சுந்தரர். சுந்தரர் முக்தி அடைய போகும்போது இவர் என்னையும் கூப்பிட்டு போங்கன்னு கேட்கிறார். அதனால சுந்தரரோட
உத்தரவின்படி, அதாவது எப்படின்னா சுந்தரர் வந்து ஆர்டரே போடுறாரு வா அப்படின்னு. என்ன ஆர்டர் போடுறாரு அப்படின்னா அவரோட குதிரைக்கு சொல்றாரு நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு. இவர் மேலே ஏறி உட்கார்றாரு. சுந்தரர் முன்னாடி வெள்ளை யானையில போறார், இவர் பின்னாடியே குதிரையில போறார். கைலாசம் போறாங்க. இப்படிதான் முக்தி அடைகிறாங்க. சுந்தரரோடு சேர்ந்து முக்தி அடைஞ்சவர் இவரு. இவர் முக்தி அடைஞ்சார் அப்படிங்கறதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, இவர் மேல போயிட்டு சிவனுக்கு வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பாட்டெல்லாம் பாடுறாரு. சிவன் முன்னாடியே கைலாயத்துல பாட்டு பாடினாராம். அதுதான் திருக்கைலாய வீதி உலா, திருஞான வீதி உலா அப்படின்ற பேர்லாம் வரும். இவர் தான் நம்ம சேரமான் பெருமாள் நாயனார். இன்னொரு நாயனாரை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.